இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்தியா vs ஜிம்பாப்வே ஸ்குவாட் ரிவ்யூ. விராட் கோலி, ரோஹித் சர்மா, ரவீந்திர ஜடேஜா அவங்க 3 பேர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் இந்தியாவை விளையாட போற முதல் T20 சீரிஸ். இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாரும் மனசுல இருக்க ஒரு சந்தேகம் என்னன்னா, விராட் கோலியை T20 யாரு ரிப்ளேஸ் பண்ண போறா? யாரா வேணாலும் இருக்கலாம். கில்லா இருக்கலாம், கைகோதா இருக்கலாம், ஜெய்ஸ்வாலா இருக்கலாம், ஏன் பராகா கூட இருக்கலாம். உங்களுக்கு என்கிட்ட கேட்கிற கேள்வி அடுத்த அயன்மேன் யாரு? அது நானா எனக்கு தெரியல அபி. ஏன்னா அயன்மேன் கிடையாது. நீ எப்பவுமே அயன்மேன் ஆக முடியாது. டோனி மாதிரி யாராலும் இருக்க முடியாது. சுப்மன் கில் அடுத்த விராட் கோலியான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. ஆனா அவர் தான் இந்தியாவோட ஃபியூச்சர் ஸ்டாரா இருக்க போறாரு. இதை நான் சொல்லல, தலைவன் விராட் கோலியே சொல்லியிருக்கிறாரு. சூஸ் பண்ண ஒரு அவெஞ்சர் எங்க சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் கைக்வாத்துக்கு இந்தியன் கேப்டன்சி கேட்டு வந்திருக்கோம். அது வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஏசியன் கேம்ஸ்ல கோல்டு மெடல் அடிச்ச ருத்ராஜ் கைக்வாத்துக்கு கேப்டன்சி கொடுக்காம ஏன் சுப்மன் கில்லுக்கு கொடுத்தீங்க, பிசிசிஐ பாலிடிக்ஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்ம சிம்பிளா எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, கரண்ட் இந்தியன் ஸ்குவாட்ல அதிக இன்டர்நேஷனல் மேட்சஸ் ஆனது சுப்மன் கில் தான். அதனாலதான் அவர்கிட்ட கேப்டன்சி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியன் டீம் வந்து சாம்பியன்ஸ் டிராஃபி WTC வரையும் ரோஹித் சர்மா தான் கேப்டன்சி பண்ண போறாருன்னு ஜெய்சா சொல்லிட்டாரு. நெக்ஸ்ட் T20 வேர்ல்டு கப் கேப்டனா இருக்க போறது கண்டிப்பா ஹார்திக் பாண்டியா தான். 2 பேர்ல யாருக்கு ஏஜ் கம்மியா இருக்குன்னு பார்த்து தான் சுப்மன் கில்ல கேப்டனா போட்டிருக்காங்க. ருத்ராஜ் கைக்வாத் ஒரு நல்ல கிளாஸ் பேட்ஸ்மேன் தான். இருந்தாலும் அவர் இந்தியன் டீம்ல இன்னும் பர்மனண்டான இடத்தை சீல் பண்ணல. அதுக்குள்ள கேப்டன்சி சண்டைக்கு வந்து அவரோட கெரியரை க்ளோஸ் பண்ணிடாதீங்க நண்பர்களே. முதல்ல இந்தியன் டீம்ல ஸ்பாட் அப்படிங்கடா, அதுக்கப்புறம் கேப்டன்சியை பிடிக்கலாம். அபிஷேக் சர்மா இவரை இந்த சீரீஸ்ல எடுக்கலன்னா தான் நீங்க ஆச்சரியப்பட்டிருக்கணும். ஏன்னா ஒரு இந்தியரா அதிக சிக்ஸஸ் ஒரு IPL சீசன்ல அடிச்சது இவர் தான். 43 சிக்ஸஸ் அடிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம இவரால் அடிஷனலா லெப்ட் ஆர்ம் ஸ்பின் கூட போட முடியும். ரியான் பராக் இவர் எப்பவுமே டொமஸ்டிக்ல நல்லா பண்ணுவாரு. ஆனா 2019 இருந்து IPL ஆண்டுட்டு இருக்கிறாரு. IPL பெருசா பர்ஃபார்ம் பண்ணதில்ல. இந்த சீசன் இவருக்கு ஒரு பிரேக் த்ரூ சீசனா அமைஞ்சிச்சு. ஆரஞ்ச் கேப் லிஸ்ட்ல 3rd பிளேஸ் 573 ரன்ஸ் அடிச்சாரு. என்ன ப்ரோ கோலம் இது? மொத்தமா மாதிரி வேற ஆளா நிக்கிற? துருஜோரல் இந்த தடவை ஒரு IPL RR ஒழுங்கா யூஸ் பண்ணல. ஆனா இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸ்ல ஒரு பண்ண பர்ஃபார்மன்ஸுக்காக ஒரு பிளேஸ் கிடைச்சிருக்கு T20 ஸ்குவாட்ல. ரிங்கு சிங் இவர் ஏன்டா T20 வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல இல்லன்னு இங்க நிறைய பேர் கேள்வி கேட்டோம். இவர் ஒரு வெர்சடைல் பிளேயரா இருக்கிறதுனால எந்த ஒரு சிச்சுவேஷன் கொடுத்தாலும் கரெக்டா பினிஷ் பண்ணிடுறாரு. வாஷிங்டன் சுந்தர் இவர் ஒரு காலத்துல இந்தியன் T20 டீம்ல ரெகுலர் பிளேயரா இருந்தாரு. ஆனா இப்ப SRHல கூட இவருக்கு ஒழுங்கான வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. இவருக்கு இது வந்து மேக் ஆர் பிரேக் சீரீஸ். இங்க வாய்ப்புன்றது நம்மளுக்கு அவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிறது கிடையாது. நீ யார் கபில அது நம்ம காலம் பாத்துக்கலாம். ஸ்குவாட்ல ஒரே ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பின்னர் தான் எடுத்திருக்காங்க, அது ரவி பிஷ்னாய். IPL அதிக விக்கெட் எடுத்த வருண் சக்கரவர்த்தி அவங்க எடுக்கல. அதுக்காக அவர் ஒரு ஸ்டோரி கூட போட்டிருந்தாரு, நீங்களே பாருங்க. தப்பு பண்றதா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பாத்தீங்கன்னா அவேஸ் கானுக்கு பேஸ் இருக்கு. கலீல் அகமது பவர் பிளே எல்லாம் நல்லா போடுவாரு. ஆனா ஏன்னா இந்த முகேஷ் குமார் மட்டும் எவ்வளவு அடி வாங்கினாலும் மறுபடியும் டீம்ல எடுக்கிறாங்கன்னு தெரியல. இந்த துஷார் தேஷ்பாண்டே எல்லாம் CSK ஃபேன்ஸ் கூட ட்ரீம் 11 டீம்ல எடுக்க மாட்டாங்க. இவங்க போய் இந்தியன் டீம்ல எடுத்து வச்சிருக்காங்க பாருங்க. இவன் நமக்கு தேவையா? T20 வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல இருந்த சஞ்சு சாம்சன், சிவம் துபே, SSC ஜெய்ஸ்வாலுக்கு ரெஸ்ட் கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கு பதிலாக சாய் சுதர்சன், ஜித்தேஷ் சர்மா மற்றும் ஹர்ஷித் ராணாவை ஸ்குவாட்ல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நான் ரெஸ்ட் எடுத்து டயர்டாகி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேமா. என்ன தேவையில்லாம நீங்க டயர்டாக்கி ரெஸ்ட் எடுக்க வைக்காதீங்க. இந்தியா வேர்ல்டு கப் ஜெயிக்க ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் ஹார்திக் பாண்டியா. 17 வருஷங்கள் கழிச்சு முதல் முறையா ஒரு இந்தியன் ஆல்ரவுண்டர் ICC ரேங்கிங்ல நம்பர் 1 வந்திருக்கிறாரு. நமக்கு இதுல இருந்தே இந்த ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டரோட முக்கியத்துவம் தெரியுது. இந்த ஸ்குவாட்ல முதல்ல நிதிஷ் ரெட்டி எடுத்தாங்க, அப்புறம் அவரை டிராப் பண்ணிட்டாங்க இன்ஜுரின்னு. அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா இந்த டோர்னமெண்ட்ல நல்லா பண்ணியிருந்தா அர்ஷத் கான் எடுத்திருக்கலாம். என்னோட பிளேயிங் லெவல்ல ஓபனிங் கில் அபிஷேக் சர்மா, 1 டவுன் ருத்ராஜ், நம்பர் 4ல பராக், நம்பர் 5 ரிங்கு சிங், நம்பர் 6 ஜித்தேஷ் சர்மா, நம்பர் 7 வாஷிங்டன் சுந்தர், நம்பர் 8ல வந்து ரவி பிஷ்னாய், நம்பர் 9ல ஆவேஷ் கான், 10 and 11 வந்து கலீல் அகமது, ஹர்ஷித் ராணா. நீங்க எல்லாரும் உங்களோட பிளேயிங் லெவனை கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்க நவி. இது மாதிரி கிரிக்கெட்டிங் ஃபேக்ட்ஸ் வித் காமெடி டெம்ப்ளேட்ஸ் பார்க்கணும்னா மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.